தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/8/2024 சனிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் 1:37 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு ஒரு புனிதமான நாள், ஆடிப்பெருக்கு. இன்று நதிகளிலே நீராட அனைவரும் செல்வார்கள். பொதுவாகவே இந்துக்களுடைய நம்பிக்கை எப்படின்னா, ஆடி 18னா 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நல்ல ஸ்தல வழிபாடுகளை மேற்கொள்ளணும், புனித நதிகளிலே நீராடணும்னு நினைப்பாங்க. பொதுவாக இன்றைக்கு ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வருது. அதனால் சனிக்கிழமை சில பேர் நல்ல காரியம் செய்யலாமான்னு நினைப்பாங்க, புது முயற்சிகள். என்ன இருந்தாலும் ஆடி 18ங்கிறது பெருக்கக்கூடிய நாள். அதனால பெருகி வளம் தரும் அப்படிங்கிறதுனால சில பேர் கிழமை பார்க்காம புது முயற்சிகள் செய்வாங்க. புது முயற்சி செய்வதற்கு ஒரு நல்ல முகூர்த்த நாள் மாதிரியாகவே இதை கருதி செய்வாங்க. அப்படி செய்கிற போது என்ன பண்ணணும், எது செய்தாலும் அது பெருகும். இப்போ ஒரு வியாபாரத்துக்கு ஒரு முன்பணம் கொடுக்குறோம், ஒரு இடம் வாங்க அட்வான்ஸ் கொடுக்குறோம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா பெருகி இப்போ ஒரு இடத்துக்கு கொடுத்தோம்னா பல இடங்கள் வாங்குகிற சூழலை கொடுக்கும். அதே நேரம் இன்றைக்கு யாரிடமிருந்தும் கடன் வாங்கிடக்கூடாது. அப்படி கடன் வாங்கினோம்னா கடன் சுமை பெருகி போயிடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எதை நம்ம செய்யணுமோ அதுதான் செய்யணும். அப்படிப்பட்ட புனிதமான நாள் இன்றைக்கு. நம்முடைய குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. குலதெய்வ வழிபாட்டுக்கு மிஞ்சினது இல்லைங்கிறாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, தசாபத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடு, உள்ளூரில் உள்ள வழிபாடு, இப்படி எந்த வழிபாடுகளை வேணுமானாலும் மேற்கொள்ளலாம். அப்படி வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓராண்டுக்குமே நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா. ஆடி 18 என்பது பெருகக்கூடிய நாள், 18ஆம் பெருக்கு என்பதனாலே இன்று செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் அது பெருகி நல்ல பெரிய அளவிலே வளர்ச்சி அடையும். ஆகையினாலே இன்று நீங்கள் இந்த நாளை ஒரு புனிதமான நாளாக கருதி வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். அதே நேரத்திலே அன்னதானம் செய்வது மிகச்சிறப்பு. அதாவது சாதாரணமாக இல்லத்தில் ஒன்றும் செய்ய இயலாதவங்க காகத்துக்கு சோறு வைக்கலாம். காகத்துக்கு சோறு வச்சா அது தன் இனத்தை பூரா கூட்டி வச்சு காகான்னு கூப்பிட்டு சாப்பிடுது. அதனால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். காகத்துக்கு சோறு வைக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை பலப்படும். பசு வளர்க்குறவங்க அல்லது பசு இருக்கும் இடத்துக்கு போய் அதுக்கு ஆகாரம் கொடுக்கலாம். முடிஞ்சளவு அன்னதானங்கள் என்று செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல புண்ணியமும் சேரும், எதிர்கால நலமும் மிகச்சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேதராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். புது முயற்சிகளிலே ஆர்வம் காட்டுவீர்கள். 2லே செவ்வாய் இருப்பதால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். குருவோடு கூடியிருப்பதனாலே மங்கள செய்திகள் மனை தேடி வரப்போகிறது. கல்யாண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் முடியவில்லையே, எப்பொழுதுதான் திருமணம் முடியும் என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த சுப செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர்வு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் வாங்க, பூமி வாங்க முயற்சி எடுப்பீர்கள். ஒரு சிலர் வீடாக வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இடமாற்றங்கள் மட்டுமல்ல, வீடு மாற்றங்கள் மட்டுமல்ல, நாடு மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். உங்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் இன்று நடைபெறப் போகிறது. நண்பர்களும் நல்ல தகவலை கொடுக்கும் இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, இன்று காலை 7:23 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். தனாதிபதி அதிகாலையில் இருப்பதனாலே தனவரவு தாராளமாக வரும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்ய இயலும். மாற்றுக் கருத்துடையோர் மனம் மாறுவர். பாசமலையில் நனையப் போகின்றீர்கள். குடும்பத்தினர் இல்லத்தில் உள்ளவர்களின் பாசமலையில் நனையப் போகின்றீர்கள். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:23க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். உங்கள் ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே வருகின்றார். அவரோடு சூரியனும் இணைகின்றார். சூரியன், சந்திரன், புதன் மூன்றும் ஒன்றாக இணையும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது செய்ய இயலும். பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் வாங்கி கொடுத்திருந்தால் அது வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் மட்டுமல்ல, புதிய இடம் வாங்க, வீடு வாங்க நீங்கள் முயற்சிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். அதற்கு நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பயணங்களாலும் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பிரியமானவர்களோடு இருந்த பிரச்சனைகள் அகலும். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஊதிய உயர்வால் உள்ள மகிழ்வடைய இந்த நாள். உத்தியோகத்திலே ஊதிய உயர்வு பற்றிய தகவல் வரலாம். அது மட்டுமல்ல, கரைந்த சேமிப்புகளையும் ஈடுகட்டுவீர்கள். வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனைகள் அகலும். விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து இணையப் போகின்றார்கள். உறவினர்களின் பாசமலையிலும் நனைவீர்கள், பணமலையிலும் நனைவீர்கள். இந்த நாள் இனிய நாள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு அடியெடுத்து வைத்திருக்கின்றார். எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது கடினம். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. அதே நேரத்தில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். செவ்வாயும் உங்களுக்கு அஷ்டமத்தில். ஆரோக்கிய தொல்லைகள் கூடுதலாக இருக்கும். சிறு தொல்லை வந்தாலும் வந்தவுடனே மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். இல்லை என்றால் அது விஸ்வரூபம் எடுத்து ரண சிகிச்சை வரை உருவாக்கிவிடலாம். எனவே உடல்நலத்தில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று காலை 7:23 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் எந்த புது முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். 7:23க்கு பிறகு நீங்கள் செய்யும் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் வாங்கல் கொடுக்கல்களை சீராக்கிக் கொள்வீர்கள், சிறப்பாக்கிக் கொள்வீர்கள். இடம் பூமி வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். புது முயற்சிகள் இந்த ஆடிப்பெருக்கு என்பதால் நீங்கள் செய்யும் புது முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற நாள். உத்தியோகம் தொழிலே இதுவரை இருந்ததை காட்டிலும் இனிமேல் தகுந்த முன்னேற்றம் வரப்போகின்றது. அதே நேரம் மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:23க்கு மேல் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலை விரிவுபடுத்த தொகை கேட்ட இடத்தில் கிடைக்காது. முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் வரலாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாகவே இருக்கும். நண்பர்கள் கூட உங்களுக்கு உதவுவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு திடீரென தாக்குதல்கள் உடலில் ஏற்படலாம். முதுகுவலி, கைவலி, கால்வலி என்று ஏதேனும் வலிகள் வந்து மருத்துவ ஆலோசனை பெறும் சூழல் உருவாக்கி விடலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். என்று எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுவதே நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் பார்வை இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழியே நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன் கிடைக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும். சூரிய பலம் 7ல் இருப்பதால் அரசு வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் இன்று நடைபெறப் போகிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டு. மனதை உறுத்திக் கொண்டிருந்த பிரச்சனை இன்று அகலம். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள். தக்க தருணத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். மேலதிகாரிகளின் கெடுபிடி உங்கள் மனதை அரித்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்று மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு நீங்கள் இன்று செய்யும் முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இன்று செயல்பட வேண்டிய நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஜென்மத்தில் ராகு 7ல் கேது. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளை சந்தித்து மகிழும் நாள். மூத்தோர்களின் ஆலோசனை உங்கள் வெற்றிக்கு வித்திடும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். உங்களுடைய பணிகளை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். அதே நேரத்தில் மேலதிகாரிகளின் மனதிலும் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.